கேடிஎம்மோட 390 அட்வென்ச்சர் லான்ச் பண்ணியாச்சு. கோயம்புத்தூருக்கு அது டியூஸ்டே என்னமோ வருது. என்னை கூப்பிட்ருக்காங்க, நானும் போகிறேன். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இந்த வண்டியை. அதே இன்ஜின் தானே, என்ன வித்தியாசம் அப்படின்னு. இன்ஜினில் பெரிய வித்தியாசம் இருக்காது. டார்க்கு மேபி கொஞ்சம் டார்க்கியாக இருக்கும், ஏன்னா அட்வென்ச்சர் பைக்குங்கிறனால. அது இல்லை இதனுடைய யூஎஸ்பி. இதனுடைய யூஎஸ்பி என்னென்னா, இட் இஸ் மச் மோர் லீனர். முதல் இருந்த 390 விட இப்போ வர்ற கேடிஎம் 390 அட்வென்ச்சர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஃப்ரண்ட் வீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், தின்னாக இருக்கும். நான் டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ் போல் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். பேக் வீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முதல் இருந்த வண்டியை விட. இது என்ன காரணம் அப்படின்னா, இப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒரு செமி ஆஃப் ரோடிங் இல்லாட்டி ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடிங்கே இந்த வண்டியை வச்சு போக முடியும். அதே டைமில் இதை நீங்கள் டியூரிங்கும் பண்ண முடியும். என்ன காரணம்னா, இதில் 2 ஃபீச்சர் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, நம்ம வண்டியில் போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போய் அந்த பட்டனை அமுத்துட்டோன்னா அந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த வண்டி போயிட்டுருக்கோம் இல்லையா. அது ஒரு விஷயம் கிடையாது. இதில் க்ராலிங், CRAWLING, க்ராலிங், கிராப் இஸ் க்ராலிங், இந்த நண்டெல்லாம் நடக்கும்ல, அதுக்கு தான் க்ராலிங்கும்பாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நம்ம ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோன்னு வைங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் போகும்போது எப்போவுமே நம்ம கிளச்சு, கியரு, பிரேக்கு, அது இது எல்லாமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும், நம்ம பாடி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இந்த க்ராலிங் ஃபீச்சர் நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா அந்த 20லேயே அது அப்படியே மெல்லமாக நகர்ந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ஹில்ஸில் போகும்போதோ இல்லை ஒரு ஹெவி டிராஃபிக்லேயோ ஹவர்ஸ் கணக்கில் மாற்ற ஒரு டிராஃபிக்லேயோ இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சரியான ஃபீச்சர். அதே மாதிரி இதுக்கு அந்த லீன் அசிஸ்டன்ஸ் கூட லீன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், லீன் அசிஸ்டன்ட் அது கூட இருக்குதுன்னு நினைக்கிறதுல. அப்போ இந்த ஒரு 3,65,000 ஒரு 3,95,000க்கு ஆன் ரோட் 4,50,000 வரும்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வித் அந்த ஹைட்டு, ஆஃப் ரோடிங் எபிலிட்டி, அதே டைமில் டியூரிங் எபிலிட்டி, ஐம் டெல்லிங் யூ கைஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, எல்லாம் போட்டோம், ரைடுக்கு போகிறேன், லைவ் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் அடுத்த வாரம் கேடிஎம் லைவ் நான் போடுறேன். ஓகே, பாய்.